Hi friends, good morning. Previously வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஃபேன் கண்ட்ரோல் அதுக்கான அப்ஸ்ட்ராக்ட் பிளாக் டயக்ராம் அப்ளிகேஷன் அட்வான்டேஜஸ் அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் .h ஓகே எல்சிடிக்கான லைப்ரரி வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லிக்விட் கிறிஸ்டல் எல்சிடி 13,12,11,10,9,8 ஓகே இது மாதிரி பின்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஆஸ் டிஃபைன் டெம்பரேச்சர் A0 ஓகே ஒரு ஏடிசி டெம்பரேச்சர் சென்சர் வந்து நான் இன்ஸ்டலைஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஏடிசி வேல்யூ நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். அதனால் A0 டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஆஸ் டிஃபைன் ஃபேன் இப்போ ஃபேனுங்கிற பின்ன வந்து என்ன 7 வந்து நான் டிலே பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து ஒரு டிலே வச்சு தானே ஆன் பண்ண போகிறோம். அப்போ வந்து டிஜிட்டல் சிக்னல் தான். அப்போ அதனால் 7th பின்னில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்சிடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16,2 நான் என்ன பண்ணுவேன் 16x2 எல்சிடி வந்து யூஸ் பண்ண போகிறேன். LCD.set 0,0 0th காலம்னா ஆட்டோமேட்டிக் ஃபேன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன். ஃபஸ்ட் 0th காலம் ஃபஸ்ட் ரோடு வந்து என்ன பண்ணேன் கண்ட்ரோல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆட்டோமேட்டிக் ஃபேன் கண்ட்ரோல் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பின் மோல் என்ன பண்ணியிருக்கேன் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் கமா இன்புட்டு ஃபேன் கமா அவுட்புட்டுன்னு கொடுத்துருக்கேன். 2 seconds வந்து நான் வெயிட் பண்ண சொல்லிட்டு அடுத்த லூப் கண்டிஷனில் வாயில் லூப்பில் வந்துட்டு இன்ட்டு ஏடிசி வேல்யூ ஈக்குவல் டு அனலாக் ரீடிங் டெம்பரேச்சர் இதான் வந்து நார்மல் வந்து ஃபங்க்ஷன். ஒரு ஏடிசி வேல்யூ வந்து ரா வேல்யூ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இதான் வந்து அதோட லைனு ஓகே டிவைடட் பை 2.045 அப்படின்னு எதுக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து டெம்பரேச்சர் வேல்யூக்கு வந்து கரெக்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் டிவைடட் பை 2.045 அப்படின்னு நான் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கன்வர்ஷன் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகும் டெம்பரேச்சர் வந்து ரியல் டைம் டெம்பரேச்சரோட மேட்ச் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேட்ச் ஆகாது. அதுக்காக 2.045 வந்து நான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி LCD.clear LCD.sensor LCD.set 0,0 என்ன பண்ணுங்க டெம்பன் பில் பண்ண LCD.print அடுத்து டெம்பன் பில் பண்ணிட்டு என்ன டெம்பரேச்சர் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத பில் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இஃப் ஏடிசி வேல்யூ கிரேட்டர் தென் 60 ஆச்சுன்னா என்ன பண்ணேன் ஃபேனை வந்து ஹை பண்ணேன். அதேமாதிரி பிலோ எல்ஸாக இருந்து டிஜிட்டல் ரைட்டு ஃபேன் கமா லோ ஓகே எனக்கு வந்து 60யோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் 40 நான் சொல்லியிருந்தேன். அந்த 40ங்கிற வேல்யூவை நான் செட் பண்ணுறேன். இப்போ 40 நான் செட் பண்ணேன். 40யோட எபோவாக இருந்தால் ஃபேனை வந்து ஹை பண்ணேன். அதோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா லோ பண்ண அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே இப்போ அந்த கோடை வந்து கம்பைல் பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட் கம்பைல் ஐக்கான வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். எதாவது வந்தால் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே டன் கம்பைலிங் அப்படின்னு வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன் ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பேனர் நான் கொடுத்தேன். ஏன்னா நமக்கு வந்து சிமுலேஷனுக்கு வேணும்ல. அப்போ அதனால் எக்ஸ்போர்ட் கம்பைல் பேனர் நான் கொடுத்தேன். அதே மாதிரி இந்த ஐக்கான் வந்து மேலே லைட்டாக இது பண்ணோம் அப்படின்னா நமக்கான அவுட்புட் வந்து வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பேனர் எகெயின் ஒரு டைம் தரேன். கம்பைலிங் ஸ்கெட்சுன்னு வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்கள். நமக்கு எந்த ஒரு எரர்ஸும் வரல. டேரெக்டாக ப்ரோக்ராம் வந்து என்னாச்சு பில்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன். இதை என்ன பண்ணணும் நீங்கள் ப்ரீவியஸ் சிமுலேஷன் ஓப்பன் பண்ணால் ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனை கொடுத்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோடய சிமுலேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணி டிஸ்பிளே எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவுட்புட் வேஸ்க்காக இதில் சென்சார்ஸ் வேல்யூஸ் வந்து நான் மானிட்டர் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த டிரைவர் ரிலே சர்க்யூட் எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 220 volt ஏசி ஃபேனை வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த சர்க்யூட் வந்து கம்பல்சரி நமக்கு தேவைப்படும். நான் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 12 volt ஃபேன் வந்து நான் ஆன் பண்ண போகிறேன். ஓகே டிசி ஃபேன் தான் நான் ஆன் பண்ண போகிறேன். ஏசி வந்து நம்மளால் சிமுலேஷனில் யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் டிசி ஃபேன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா LM35 டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணுறேன். இந்த டெம்பரேச்சர் சென்சார் வந்து இந்த ஃபேனை வந்து நம்ம எப்படி எடுக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். இந்த கலெக்ட் இந்த காமெண்ட்ஸ் மோட் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு பிக் ஃப்ரம் டிவைசஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேன் டிசின்னு டைப் பண்ணுங்கள். ஃபேன் ஹைஃபன் டிசி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே இதை வந்து எடுத்துக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா LM35 நீங்கள் LM35 அப்படின்னு டைப் பண்ணாவே என்ன ஆகும் LM35 ஒரே ஒரு LM35 தான் இருக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ அதை என்ன பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட்டு பின்னுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 volt தேர்ட் பின்னுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டும் இப்போ செகண்ட் பின்னுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுங்க டேரெக்டாக A0 பின்னில் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ அதுக்கான ப்ரோக்ராம் நான் லோட் பண்ணலாமா? ஐஸாக டபுள் கிளிக் பண்ணுறேன். ப்ரோக்ராம் ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக் ஃபேன் கண்ட்ரோல் 8:21 வந்து கோட் லோடாக இருக்குது. டைமிங் வந்து கரெக்டாக தான் இருக்குது. எக்ஸ்பைரி வந்து நான் லோட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன் சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே டிஸ்பிளேல வந்து ஆட்டோமேட்டிக் ஃபேன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. இப்போ ஃபேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன் ஆகும். ஏன்னா இன்சியல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது 50யோட எபோவாக இருக்குது. அப்போ என்ன ஆகும் ஃபேன் வந்து ஆன் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன் பிலோவுக்கு கொண்டு வரேன். இப்போ 40 கொண்டு வந்தோடனையும் இங்கே இருக்க +21 இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் வேல்யூஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். நான் 39 கொண்டு வரணும். ஏன் 39 அப்படின்னா நம்ம வந்து 40யோட எபோவாக இருந்தால் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அதனால் என்ன 40 நமக்கு ஆன் ஆகிருக்கும்.
ஓகே இப்போ வந்து 18 17 ஓகே இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா டிசி ஃபேன் தான். இது வந்து இங்கே சிமுலேஷனில் ஆஃப் ஆகுது. ஏன் நம்ம வீட்டில் இருக்க ஃபேனில் என்ன ஆகும், நம்ம கரண்ட்டு கட் ஆச்சு அப்படின்னா நம்ம பவர் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக சுற்றிக்கிட்டு இருந்து ஒரு 2 நிமிஷம் எடுத்து அதுக்கப்புறம் ஆஃப் ஆகும். அதே மாதிரி தான் சிமுலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆஃப் ஆகாது. கண்டினியூஸாக நம்ம ஒரு டைம் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் சிமுலேஷனை மட்டும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிமுலேஷனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக் ஃபேன் கண்ட்ரோல். இதேமாதிரி ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா சென்டராக நிற்கிது. ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் 39ஓட பிலோவாக இருக்குது. ஓகே 40ஓட பிலோவாக இருக்குது. நமக்கு என்ன ஆகுது, ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகலை. 40 வைக்கணும் பாருங்கள். 40ஓட எபோவ் தானே நான் சொன்னேன். இப்போ 40 வச்சாலும் நமக்கு வந்து ஆன் ஆகாது. 41 வைக்கணும் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபேன் ரொட்டேட் ஆகும். அடுத்து என்ன பண்ணுறேன், ஃபேன் அப்போயே உடனே நான் குறைக்கிறேன். ஓகே இங்கே வந்து ஏன்னா ஹை ஸ்பீடுக்கு போயிடுச்சு. அப்போ அதனால் நமக்கு வந்து ஆஃப் ஆகணும்ல. அப்போ அதனால் என்ன பண்ணேன், நான் வந்து ரொம்ப அதிகமாக சுற்றலை. ஏன்னா அதிகமாக சுற்றினேன் அப்படின்னா டைம் எடுக்கும், ரொம்ப சுத்தம், ஆனால் டைம் இருக்கும். அதே மாதிரி இது வந்து ரொம்ப லேட் ஆகும். ஓகே ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். ஆனால் அவ்வளோ நேரம் நான் வீடியோ காமிச்சேன் அப்படின்னா உங்களால் இது பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சிமுலேஷன் வந்து நீங்களே ட்ரை பண்ணி உங்களோட அவுட்புட் செக் பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஓகே இந்த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ரெடியூஸ் ஆகுது பாருங்கள், 0.9 இருக்குது. ஓகே ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 11 இருந்துச்சு, 11 12 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 9 8 அப்படின்னு உங்களுக்கு ஜூம் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே காமிக்க பாருங்கள் 8ல் இருக்குது. ஓகே அப்போ நமக்கு என்ன ஆகிருக்கு, வேல்யூஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது பாருங்கள். அடுத்து 7, அப்போ அதோட ஸ்பீடு வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுது. இதில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் ஐடியாஸ் இருந்தால் அது கோடிங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நான் என்ன பண்ணுறேன், அந்த ப்ராஜெக்ட்டில் என்ன கான்செப்ட்னு பார்த்துட்டு அது கோடிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் நான் என்னென்னு சொல்கிறேன். இல்லை கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் என்னென்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.